ஹாய், இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ரிலேஷனல் query லாங்குவேஜ். query லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு லாங்குவேஜ் அதை யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனுக்கான ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாங்க டேட்டாபேஸ்க்கு. ஸோ அந்த டேட்டாபேஸ்ல நமக்கு வேணுங்கிற டேட்டாக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து query லாங்குவேஜ் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம கேட்குற டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கு. இதை வந்து ப்ரொசீஜரல் நான் ப்ரொசீஜரல்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. ஸோ ப்ரொசீஜரல் லாங்குவேஜா இருந்துச்சு அப்படின்னா யூசர் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நான் ப்ரொசீஜர் அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் இது கொடுக்க மாட்டாங்க. அதுல இருந்து நமக்கு வேணுங்கிறது எப்போ எப்படி வேணுமோ ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் யூனிவர்சிட்டி டேட்டாபேஸோட ஸ்கீமா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அங்க டயக்ராம் பார்த்தோம் இல்லையா மேல. இந்த டயக்ராம்ல இப்போ கிளாஸ் ரூம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. பில்டிங், ரூம் நம்பர், கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கா. ஸோ அதையே நீங்க இப்போ பாருங்க. கிளாஸ் ரூமுக்கு பில்டிங், ரூம் நம்பர், கெப்பாசிட்டி. ஸோ அந்த டயக்ராமுக்கு ஸ்கீமா இதுவா அங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து நம்ம இந்த புக் இதுல டேட்டாபேஸ்ல பார்க்க போற இது இவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ நேத்தியே நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது புரியும். இப்போ பின்னாடி பின்னாடி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறத எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து அதுக்காக ஒன்ஸ் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ரிலேஷன் ஆப்ரேஷன்ஸ். இதுல என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இங்க இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன் இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன்ல 85,000க்கு மேல சேலரி இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம், இன்ஸ்ட்ரக்டர்ல சேலரி கிரேட்டர் than $85,000 இதை நம்ம query-ஆ கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், இன்ஸ்ட்ரக்டர் டேபிள்ல 85,000க்கு மேல இருக்கிற சேலரி எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி கொண்டு வந்து ரிசல்ட்டா நமக்கு இப்படி ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து query-யை யூஸ் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்க போறோம் கண்டிஷன்ஸ் கொடுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ அது என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு. அதுல இந்த ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஒன்னு ரிலேஷன்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு டப்பை இன்னொரு ரிலேஷன்ல இருக்கக்கூடிய டப்பிள்ஸ் சேர்த்து மேட்ச் பண்ணி சிங்கிள் டப்லா மாற்றும். ஸோ டூ டேபிள்ஸை வந்து merge பண்றது தான் அந்த ஜாயின். ஜாயின் அப்படின்னா merge. இல்ல நேச்சுரல் ஜாயின் அப்படின்றது. நேச்சுரல் ஜாயின் அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா வேல்யூஸும் அதுல இருக்கிற எல்லா வேல்யூஸும் சேர்த்து ஜாயின் பண்ணும். ஓகேங்களா? இதுல வந்து நான் அவுட்டர் ஜாயின், இன்னர் ஜாயின் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்டர் டிபார்ட்மெண்ட் ரெண்டு ரிலேஷனையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்டர் டிபார்ட்மெண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணதான் இது. ஸோ இன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த அட்ரிபியூட்ஸும் வரும், டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அட்ரிபியூட்ஸ் வரும். எல்லா வேல்யூஸையும் merge பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜாயின் ஆப்ரேஷன், நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு சொல்லி. நேச்சுரல் ஜாயின் இந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதுல அந்த டேபிள் இந்த டேபிள் அப்படியே merge பண்ணி கொடுத்துறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இதுவும் ஜாயின் ஆப்ரேஷன் மாதிரி இல்லாம எல்லா பேர்ஸ் ஆஃப் டப்பிள்ஸையும் ரெண்டு ரிலேஷனையும் எழுதி வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த செட்ஸ் எல்லாம் படிக்கும்போது யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருக்கோம். யூனியன் என்ன பண்ணுவோம், சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒன்னாக்கி கொடுத்துரும், merge பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் இங்க வந்து கார்டீசியன் ப்ராடக்ட்டும் பண்ணுது. அதுவே இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். இன்டர்செக்ஷனா என்ன, காமனா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் இங்க செட் டிஃபரன்ஸ். இன்டர்செக்ஷன் இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஆப்ரேஷன்ஸ் தான், பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்போ ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இப்போ ரிலேஷனல் அல்ஜிப்ரால என்னென்ன இருக்கு, சிம்பிள் நேம், அதுக்கான எக்ஸாம்பிள் யூசேஜ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சிக்மா. இந்த சிக்மா சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா செலெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சிக்மா சேலரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 85,000 பிராக்கெட்ல இன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன்ல சேலரி 85,000க்கு மேல இருக்கிற ரோஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷனுக்கு இந்த பை அப்படிங்கறத கொடுப்போம். ஓகேவா? பை அப்படின்னா என்னன்னு அர்த்தம், ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இப்ப இங்க கொடுத்துருக்கு பாருங்க, பை ஐடி கமா சேலரி பிராக்கெட்ல இன்ஸ்ட்ரக்டர் இருக்கா. இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன்ல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஐடி சேலரி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து என்னென்ன ஐடி சேலரி கொடுத்துருக்கோமோ எல்லா ரோஸையும் வந்து அவுட்புட்டா நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் ஜாயின். நேச்சுரல் ஜாயினுக்கு இதான் சிம்பிள். ஓகேவா? இப்படி எக்ஸ் போட்டு ரெண்டு பக்கம் க்ளோஸ்ட் ஆக வச்சிருப்பாங்க. இது நேச்சுரல் ஜாயின் சொல்லுவோம். நேச்சுரல் ஜாயின் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்ட்ரக்டர் இந்த நேச்சுரல் ஜாயின் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரெண்டு ரிலேஷன்லயே உள்ள சேம் அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் இந்த merge பண்ணி ஒன்னா கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட் நம்ம வெறும் எக்ஸ் கொடுப்போம். எக்ஸ் கொடுத்து அது க்ளோஸ்டா இருந்தா நேச்சுரல் ஜாயின், வெறும் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட்.
கார்டீசியன் ப்ராடக்ட் என்ன பண்ணும், இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டா கார்டீசியன் ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவுட்புட்ல வந்து எல்லா பேர் ஆஃப் ரோஸும், அதாவது இதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்கு சேம் வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் யூனியன். யூனியன் அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றது தான். merge பண்றது கம்பைன் பண்றது ஒன்று தான். ஸோ அது யூனியன். இந்த ஆபரேஷன்ஸ் தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர், அதாவது ரிலேஷன் மாடலோட இன்ட்ரோடக்ஷன் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போற கான்செப்ட் இதுதான். ஸோ இந்த யூனிட் இதோட முடியல, இன்னும் இருக்கு. ஸோ ஃபர்தரா அந்த ஆபரேஷன்ஸை பத்தி நம்ம பின்னாடி வரக்கூடிய இதுல பார்க்கலாம். ஓகேங்களா?